வணக்கம், ஸ்ரீபேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மேனுவல் லேபிளிங் மிஷின் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறது, எப்படி அதோட ஆப்ரேட்டிங் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளக் சப்ளை கொடுத்துக்கோங்க. சப்ளை கொடுத்தோன்னே டிஸ்பிளே ஆன் ஆகும். இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், ரெடியூஸ், ஸ்டாப். இந்த ஸ்டாப்புன்றது வந்து வேக்கமாக நம்ம பவுச் எவ்வளோ பெருசு வேணுமோ ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு வேக்க முடியும். போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னால் நம்மளோட பவுச்சோட சீல் பண்ணுற ஏரியா, இந்த எலமெண்ட்டில் இருக்குது சீல் பண்ணுற ஏரியா நமக்கு 9 வரைக்கும் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் 0 வரைக்கும் வரும். நம்ம கவர் பிபி கவர்ன்றனால ஒரு 40-50 மைக்ரான் இருக்கனால நான் ஒரு 6 வச்சுக்கிட்டேன். இப்போ நாசில் எப்படி ஃபீட் பண்ணுறது ப்ளஸ் வந்து அது எப்படி வேக்கம் எடுக்கிறன்றதை காமிக்கிறேன். என்கிட்ட சாம்பிள் இருக்கனால நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நாசில் ஃபஸ்ட்டு இது இப்படி க்ளோசிங்கில் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு நாசில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இந்த நாசிலுக்கு இடையில் 2 பவுச்சுக்கு இடையில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வேக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே ஏரை எடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஏரை பக்காவாக எடுத்துருச்சு. இந்த வேக்கம் எனக்கு போதும் அப்படின்னு தோணுன்னு ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்துட்டு இது சீலிங்கு, இந்த கைப்படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட்ஸ் நம்ம 6 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த 6 செகண்ட்ஸோட கவுண்டிங் குறையும். 3, 4, 2, 1 குறைஞ்சி 0 வந்தோடனே உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வரும். ஒரு 3 பஸ்ஸர் 1 ஒரு 3 டைம் அந்த பஸ்ஸர் சவுண்டை விட்டுட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த சைடில் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைட்லேயே லாக் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பக்காவாக வேக்கமாகி வந்திருக்கும். ஸோ இந்த சீலிங்கோட ஃபினிஷிங் ஒரு நூல் சரியில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹீட்டிங்கோட எலமெண்ட்டோட ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 6ன்னு வச்ச இடத்துல 4ன்னு வச்சு பண்ணிங்கன்னா ரிசல்ட் பக்காவாக வந்துடும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சீலிங் வந்து 4ன்னு வச்சுருக்கேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். 2 பவுச்சு கடையிலையும் நாசில் லாக் பண்ணிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏர் எடுக்க வேக்கம் ஏர் எடுக்க விட்டுட்டு ஏர் எடுத்துருச்சு பார்த்தீங்களா, ஏரை நல்லா எடுத்துரும். கல் மாதிரி எடுத்துகிட்டு போதும் அப்படின்னோடனே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சீலிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 வச்சுருக்கேன் பாருங்கள். மூணு பஸ்ஸர் சவுண்டு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் பஸ்ஸர் சவுண்டு அடிச்சுட்டே தான் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கவர் எடுத்துக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஃபினிஷிங் நல்லா. டு ஸ்ரீபேக் சீனிவாசன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக், ஷேர், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் அடுத்த வீடியோ போடுவதற்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணால் எங்களோட ஸ்ரீபேக் டீம் வந்து உங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளும். ஓகே, நன்றி, பாய், தேங்க்யூ.